ஹலோ மக்களே, வீட்டில் டிஃபனுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான சைட் டிஷ் பண்ணலான்னு யோசிக்கிறீங்களா? குழந்தைங்க போதுமான நியூட்ரிஷியஸ் ஃபுட்ஸ் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கவலைப்படுறீங்களா? கவலையே வேணாங்க. கேரட் வச்சு செய்கிற டிஃப்ரெண்ட் அண்ட் ஹெல்த்தியான இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேரட் சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு அதுவும் பொடியாக நறுக்கிக்கோங்க, ஒரு பெரிய சைஸ் கேரட்டை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வாணலியில் எண்ணெய் சூடானதும் நல்லா கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு பெரிய வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் சூடு ஆறுனதும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் வேக வச்சுருக்க கேரட், இதை வதக்கிய ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி ரெடியான இந்த சட்னியை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து இதுக்கு மேலே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான, டேஸ்டி அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. அது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தும் கூட. குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, stay happy and healthy.